எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம 9 பாவகாரகங்களை பார்த்துட்டோம். இது 10வது பாவகாரகம். இந்த 10வது வீட்டுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஜாதகர் ஒரு விஷயத்தை பத்தி கேட்க வந்தார் அப்படின்னா, நாம எந்த பாவத்தை பார்த்தா அந்த ஜாதகருடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்குத்தான் இந்த பாவகாரகங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது 10வது பாவம். இந்த 10வது பாவத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, இது முதல்ல 10வது வீடுனா என்ன அப்படின்னா, ஒரு மேஷ ராசி நான் முதல் வீடு எடுத்திருக்கேன். அதிலிருந்து 10 பாவங்கள் அல்லது பாவகம் அல்லது 10 வீடு ஹவுஸ் 10th house அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டங்கள் அப்படின்னு எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இதிலிருந்து பார்த்தா 10வது அப்படின்றது மகர ராசி வருது. இந்த மகர ராசி என்கின்ற கர்ம பாவத்தை தான் 10வது வீடு, கர்மஸ்தானத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது காலபுருஷ தத்துவத்திற்கு இது பொதுவான ஜாதகம். பொதுவா இப்ப ராசி பலன் சொல்றாங்க இல்லையா, மேஷ ராசி ஆண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சார்ட். ஆனா நமக்குன்னு ஒண்ணு தனி ஜாதகம் இருக்கு இல்லையா, சுய ஜாதகம். அந்த சுய ஜாதகத்துல இந்த மாதிரி லான்னு போட்டிருக்கோம். நான் துலா லக்னத்துக்கு இப்ப போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த கட்டத்துல லான்னு வருதோ அதை முதல் கட்டமா எடுத்துக்கோங்க. அதுல இருந்து எண்ணி வந்தா 10வது கட்டத்தினுடைய வேலையை தான் இப்ப இந்த நான் சொல்ல போற காரகங்கள் வரும். சரி, இந்த காரகங்களை எப்படி நம்ம பலன் எடுக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒற்றைப்படை பாவங்கள், இரட்டைப்படை பாவங்கள், 5, 9, 8, 12 என்கின்ற இந்த திரிகோணங்களை வைத்துதான் நம்ம பலனை எடுக்கணும். சரி, முதல்ல இந்த 10வது பாவத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் சொன்ன ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒன்னொன்னு தலை, முகம், இருதயம் அப்படின்னு சொல்லிட்டு லைனா எல்லா பாவத்துக்கும் சொன்னேன் இல்லைங்களா. 9 பாவங்கள். 9 பாவத்துக்கு அப்புறம் 10வது பாவத்துல என்ன உறுப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தொடை, கல்லீரல், இதெல்லாம் 10வதனுடைய பாவத்துல இருக்கு. அது இந்த மாதிரியான ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டதுன்னா, தொடையாக இருக்கட்டும், இல்ல கல்லீரலாக இருக்கட்டும், சிறுகுடல் என்றாலும் பெருகுடல் என்றாலும் இந்த 4 உறுப்புகள் இந்த 10ஆம் பாவத்துல வரும். இந்த 4 உறுப்புகள்ல ஏதாவது ஒரு ஜாதகருக்கு பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இல்ல ஜாதகர் ஒருவேளை சிறுகுடல் பிரச்சனையாக வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்தா, நம்ம உடனே 10ஆம் பாவத்தை பார்த்து அந்த 10ஆம் பாவத்துல எந்த மாதிரியான தொடர்புகளை, பாவ தொடர்புகளை கொண்டிருக்கு அந்த ஜாதக அமைப்பு, அந்த 10ஆம் பாவத்தினுடைய உப நட்சத்திரம் என்ன, பாவ முனை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா, அந்த கிரகத்தின் வாயிலாகவும் தொடர்பு கொண்ட பாவங்கள் வழியாகவும் அந்த ஜாதகருக்கு அந்த வலியினுடைய வேதனை, கஷ்டம் எவ்வளவு நாள் இருக்கும், எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பாவங்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த தொடை, கல்லீரல், சிறுகுடல், பெருகுடல் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுல ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொன்னா, ஒற்றைப்படை பாவங்களோ இல்ல 5, 9 தொடர்பு கொண்டா வரவே வராது. ஆனா இந்த இரட்டைப்படை பாவங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, வந்தா காசு செலவு பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஆனா 8, 12 அப்படின்னு வந்துடுச்சுன்னா அவர்களுக்கு கல்லீரலால பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். கல்லீரலை மாத்தக்கூடியதோ இல்ல கல்லீரல நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடியதாகவோ இருக்கக்கூடிய ஆபரேஷன் அந்த இடத்துல செய்யக்கூடியதாக அந்த ஜாதகருக்கு அமையும். அதே நேரத்துல தொடை சார்ந்த இடத்துங்கள்லயும் அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை ஜாதகருக்கு கொடுக்கும். சரிங்களா. இந்த மாதிரி பாவ தொடர்பை கொள்ளும் பொழுதுதான் அதுல நோய் தாக்கம் அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுதான் அந்த 10ஆம் பாவத்தினுடைய நோய்கள் அப்படின்றது சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், தொடை பகுதி. இந்த பகுதியில நோய்கள் வந்தது அப்படின்னா நம்ம 10ஆம் பாவத்தை ஆராய்வு செய்ய வேண்டும். அடுத்து இந்த 10ஆம் பாவத்துல என்ன இருக்குதுன்னா, முக்கியமான பாவமே இந்த 10ஆம் பாவத்துக்கு பட்டம், பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த 10ஆம் பாவத்தினுடைய காரகங்களா இருக்கும். இந்த 10ஆம் பாவங்கள் வலிமையாக, இது 10ஆம் பாவம் இரட்டைப்படை பாவம் இல்லையா, இந்த 10ஆம் பாவம் அதை தொடர்ந்து 2, 4, 6, 10 தொடர்ச்சியா 10ஆம் பாவத்தை வலிமையாக இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டது ஒரு ஜாதகருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஜாதகர் சூப்பரா நல்லா
அதான் நான் சொன்ன எல்லா விஷயத்திலயும் முதன்மையா வந்துருவார். பட்டம் வாங்குறதுலயும் சரி, பதவியில வந்து பெருசா வர்றதா இருந்தாலும் சரி, அவருக்கு கௌரவம் கொடுக்கறதா இருந்தாலும், அவர் எங்க போனாலும் உடனே கூப்பிட்டு ஒரு சேர் போடுங்க, அவரை உட்கார வைங்க, அவருக்கு சால்வை போட்டுங்க, அவருக்கு மரியாதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதிப்பு அவரை கேட்காமலேயே தேடி வரும். அந்த 10ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது, ஜாதகருக்கு இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம ஆட்சிக்கு வருவாங்களா, எவ்வளவு பேர் ஆட்சி எல்லாம் இருக்காங்க அரசியல்ல, அந்த மாதிரி ஆட்சிக்கெல்லாம் வருவாங்களா அப்படின்னா 10ஆம் பாவம் நல்லா வலிமையா இருக்கிறவங்க தான் ஆட்சிக்கெல்லாம் வரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால ஆட்சிக்கு வர்றதுக்கான அமைப்பும் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் அப்ப பார்க்கும்போதும் இந்த 10ஆம் பாவம் இந்த தொடர்புகளை தான் பார்க்கணும். இந்த தொடர்புகள் வந்து 8, 12 எல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பா ஆட்சிலாம் வராது. அதே மாதிரி பட்டம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, அதிகாரம் அத்தனையும் வருமா அப்படின்னா 8, 12 வச்சிருந்தா கண்டிப்பா வராது. இதே இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டு 2, 4, 6, 10 வலிமையா வந்ததுன்னா கண்டிப்பா அவர்களுக்கு வரும். ஒற்றைப்படை பாவங்கள் இருந்தால் பரவாயில்லை, போதுமான அளவு இருக்கும், திட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா 8, 12 வந்துருச்சுன்னா கண்டிப்பா அவர்களுக்கு வரவே வராது. சரிங்களா? அடுத்து வந்து இந்த 10ஆம் பாவத்தினுடைய காரகம் இன்னொன்னு என்ன அப்படின்னா, பெருசா தொழில், பெரிய பெரிய தொழில் செய்யறோம் இல்லையா, பெரிய பெரிய இயந்திரங்கள், பெரிய மிஷினரி, நிறைய விஷயங்கள், நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்யறது, ஃபேக்டரி, பெரிய பிசினஸ், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பாவம் எதுன்னா இந்த 10ஆம் பாவம் தான். சாதாரணமே ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து வேலை வந்து செட் ஆகலமா, எனக்கு வேலை பிடிக்கல, நான் வந்து தனியா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நான் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு, அதை போட்டு நான் வந்து இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், இந்த மாதிரி ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன், இது எனக்கு செட் ஆகுமா, நான் இப்ப இந்த டைம்ல பண்ணலாமா, எனக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகர் கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த 10ஆம் பாவத்தை ஆய்வு செய்யணும். இந்த 10ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தா நீங்க போடுற முதல் நஷ்டமாகாது, ஆனா மிதமான வருமானம் தான் வரும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா லாபம் வராது, லாபம் கொஞ்சம் கம்மியா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதுவே 2, 4, 6, 10 அப்படின்னு சொல்லிட்டு வலிமையா தொடர்பு கொண்டது அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யலாம், தாராளமாக நீங்க செய்யுங்க. நீங்க செய்யும் பொழுது அந்த பலன் வந்து ரொம்ப நல்லா வரும், இரட்டிப்பு பலன் வரும், லாபம் வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுவும் இல்லாத இந்த தொடர்பு கொண்ட உபநட்சத்திரங்களையும் லக்னபாவத்தையும் நம்ம ஆய்வு செய்து சொல்லும் பொழுது அந்த 100% அவங்களுக்கு இது நடக்குமா நடக்காதா, இந்த நம்ம வெற்றி பெறுவோமா பெறமாட்டோமா, எவ்வளவு லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகர் கரெக்டா நம்ம கணிச்சு கொடுக்க முடியும். இதுவே 5, 9 அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வராது. அது வந்து தேவையில்லாத வீண் செலவுகளையும் தேவையில்லாத தண்ட செலவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆரம்பிச்சு எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்டோம், ஒண்ணுமே இல்லை, லாபமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. ஆனா நஷ்டத்துக்கு வருமானா நஷ்டத்துக்கு வராது, சந்தோஷமா அதை வந்து தான தர்மமாகவோ இல்ல மத்தவங்களுக்கு கொடுத்தோ அதுல வந்து ஒரு மனசு திருப்தியோட அவங்க வந்துடுறது, அதை வந்து அதுல வந்து அவங்களுக்கு லாபம் வராது. அதுவே 8, 12 அப்படின்னு தொடர்பு கொண்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிசினஸ் ஆரம்பிச்சாங்க, ஒரு தொழில் போட்டாங்க, அதுல நிறைய காசு போட்டிருக்காங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசு போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த காசு திரும்ப வரவே வராது. அந்த காசு மொத்தமே நஷ்டத்துல போயிடும். கடன் வாங்கி போட்டிருந்தாங்கன்னா அந்த கடன் பெரிய கடனா ஆகிடும். அதனால அவங்களுக்கு துக்கம், துயரம், கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனை அத்தனை விஷயத்தையும் கொடுத்து விரயத்தையும் கொடுத்துரும். அந்த 8, 12 வரும் பொழுது அவங்களுக்கு விரயம் 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 என்று நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். அந்த நேரத்துல நடக்கிற தசாபுத்தி, அந்த லக்னபாவம், தெய்வ குடுப்பனை, இந்த 10ஆம் பாவம், இது அத்தனையும் அந்த நேரத்துல ஜாதகருக்கு வலிமை குன்றி இருந்தது என்றால் அவர்கள் எத்தனை லட்சம் போட்டாலும் எத்தனை கோடி போட்டாலும் கண்டிப்பாக அவர்கள் வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி, எதுவாக எந்த தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த வியாபாரம் விருத்திக்கு வராது, அது நஷ்டத்துல போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கலாம். அதனால கண்டிப்பா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், ஒரு பிசினஸ் பண்ண போறோம், இல்ல ஒரு முதலீடு பண்ண போறோம், இல்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்த மாத்த போறோம், அப்படின்னு விரிவுபடுத்த போறோம் அப்படின்லாம் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த நேரம் நல்ல நேரமா உங்களுக்கு
உங்களுக்கு அந்த நேரத்தில் ஓடுகின்ற தசா புத்தி அந்தரம் சூட்சமம் அத்தனையும் நல்லா போதா? அது மட்டும் இல்லாம உங்களுடைய 10ஆம் பாவம் ரொம்ப நல்லா வலிமையா இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கா? வருமானத்தை கொடுக்குமா? செல்வத்தை கொடுக்குமா? லாபத்தை பல மடங்கு கொண்டு வந்து சேர்க்குமா? இந்த கம்பெனி இங்க இருக்கு, இந்த தொழில் இங்க இருக்கு, இவங்க இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை, உங்களுடைய பெயர், உங்களுடைய கம்பெனியின் பெயர், உங்கள் தொழிற்சாலையின் பெயர் எல்லோருக்கும் தெரியற மாதிரி பிரபல்யம் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும், அதுல ஒரு புரட்சி கிடைக்கணும், அதுல ஒரு திருப்தி கிடைக்கணும், அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படிலாம் நினைச்சீங்க, லாபம்லாம் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய 10ஆம் பாவம் இந்த 2 4 6 10 அப்படின்னு சொல்ற இந்த இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களால அந்த நேரத்துல தொழில் செய்ய முடியும், தொழில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சாதாரணமாவே இந்த 10ஆம் பாவம் என்பது திருப்தியற்ற நிலையை தரக்கூடியது. ஏன்னா 11ஆம் பாவம் முழு திருப்தி. அந்த 11ஆம் பாவத்திற்கு இந்த 10ஆம் பாவம் 12ஆம் பாவமாக வருவதால் திருப்தி இல்லை அப்படின்ற நிலை வரும். அதனாலதான் 10ஆம் பாவம் தொடர்பு கொண்டவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்தாலும் பத்தாது, இன்னொன்னு பட்டம் வேணும். ஒரு பதவி கொடுத்தாலும் பத்தாது, இன்னொரு பதவி வரணும். ஒரு ப்ரமோஷன் கொடுத்தாலும் பத்தாது, இன்னொரு ப்ரமோஷன் வாங்கணும். ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாலும் பத்தாது, இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கணும். ஒரு முதலீடு செய்தாலும் இன்னொன்னு அதிகமா செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா திருப்தியற்ற நிலை, இது போதும் அப்படின்னு அவங்க மனசு சொல்லவே சொல்லாது. அவங்களுக்கு பணம் சார்ந்த அந்த புறம் சார்ந்த பாவம் இல்லையாது, பணம் சார்ந்த விஷயத்தின் மேல அவர்களுடைய ஈடுபாடு, எண்ணம், செயல்பாடு, சிந்தனை அத்தனையும் போகும். அதனால அவங்க இன்னும் மேல மேல செய்யணும், மேல மேல விரிவுபடுத்தணும், டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துலதான் அவங்களுடைய நடவடிக்கை இருக்கும். அதுவும் இந்த 10ஆம் பாவம் 2 4 6 10 அப்படின்னு தசையும் 2 4 6 10 அந்த பாவ நட்சத்திரங்கள், பாவ முனைகள் அதெல்லாம் சூப்பரா ஒரு குரு என்றால் பொருளாதாரத்தை கொடுக்கிற கிரகம் இல்லையா, அந்த குருவாகவோ இல்ல சனி என்கின்றது தர்ம காரகன் ராகுலாம் வந்தா அயல்நாட்டு வாணிகம், அயல்நாட்டு கன்சர்ன்ல இருந்து ஆர்டர் எடுக்கிறது, அந்த மாதிரி பிரம்மாண்டமான தொழில் வளர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னா ராகுலா வரணும். சப்லாடா வலிமையா 2 4 6 10 தொடர்பு கொண்டு அந்த 10ஆம் பாவம் அப்படி வச்சிருந்து தசையும் அந்த மாதிரி அவர்களுக்கு அத்தனையும் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல அவர் அட்டகாசமாக நிறைய ஒரு பிசினஸ் மேனா அவர் ஜெயிச்சிடுவார். கண்டிப்பா இப்பதான் ஆரம்பிச்சாரு, எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காலகட்டம்லாம் ஒருத்தருக்கு வரும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி 10ஆம் பாவம் தொடர்பு கொண்ட பாவ முனை நட்சத்திரங்களை பார்த்தும், அது தொடர்பு கொண்ட பாவங்களை பார்த்தும், அந்த நேரத்துக்கு தசா புத்திகளை பார்த்தும் நம்ம வருகின்ற ஜாதகருக்கு பலனை சொல்லணும். சரிங்களா? ஆனா அதே நேரத்துல 8 12 வந்துச்சுன்னா கண்டிப்பா நஷ்டம் தான் வரும். காசு விரயம் தான் ஆகும், கடன் தான் வரும். இதை நல்லா நம்ம ஒரு முறைக்கு 2 முறை நம்ம தீர விசாரிக்கணும். அடுத்து இதுல ஒரு முக்கியமான இது என்னன்னா கர்ம சடங்கு. 10ஆம் பாவமே கர்ம பாவம் அப்படின்னு சொல்றது. அதனால இது பெற்றோர்களுக்கு செய்கின்ற ஈமச்சடங்கு, அந்த சடங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 10ஆம் பாவத்தினுடைய காரகங்கள் தான். இது தொடர்பு கொண்ட பாவங்கள் வழியாக தான் அந்த கர்ம சடங்கு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில இடத்துங்கள்ல 8 12 எல்லாம் வந்துருச்சு 10ஆம் பாவத்துக்குன்னா ஒரு கர்ம சடங்கு நடக்கும் பொழுது நிறைய சண்டைகள் நடக்கும். பங்காளிக்குள்ள ஒரு சவத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கினே பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு ஈம சடங்கு செய்யறதுக்கு, அடக்கம் பண்றதுக்கு அதெல்லாம் போனோம் அப்படின்னா பங்காளிகள் எல்லாம் ஒத்தே வர மாட்டாங்க. ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க, ரொம்ப சண்டை நடக்கும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றது இந்த 10ஆம் பாவத்தினுடைய காரகத்தான். அதுவே ஒரு 5 9 இல்ல ஒற்றைப்படை பாவத்தையும் கொண்டு இருந்ததுன்னா ரொம்ப அன்பா எல்லாரும் ஒத்துமையா எல்லாரும் ஒரே மனநிலையோடு அந்த விஷயத்தை அழகா செஞ்சு முடிப்பாங்க. சரிங்களா? மனசு திருப்தியா செய்வாங்க. இது 2 4 6 10 வந்துச்சுன்னா பணம் மெயின். அப்ப கூட யாருக்கு எவ்வளவு பங்குட்டுக்கலாம், எவ்வளவு காசு ஷேர் வரும், அப்படி சொத்து எவ்வளவு ஷேர் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபங்களும் வரும். பணம் சார்ந்த விஷயங்கள் அங்க செயல்படும். இந்த மாதிரி அந்த பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரையும் வாழறதுல இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் வரை, அது தொழிலாக இருக்கலாம், பிசினஸாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நம்மளுடன் தொடர்புக்குள் வருவது அந்த பாவங்களும், அந்த பாவங்கள் தொடர்பு கொண்ட தொடர்புகளும், அந்த பாவ முனை நட்சத்திரங்களும், அப்பொழுது நடக்கின்ற தசா புத்தி அந்தரம் சூட்சமும் தான் ஒரு ஜாதகரை
இயக்குகிறது நாமும் இயங்கி கொண்டு இருக்கிறோம். அது வந்து ஒரு ஜோதிடரால் ஏதாவது மாத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பா மாத்த முடியாது. இந்த கட்டத்திலிருந்து ஒரு கிரகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போட யாராலையும் முடியாது. ஆனா இது இப்பதான் நடக்க போகுது, இப்படிதான் நடக்க போகுது, இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இது நல்ல நேரம் இல்லை, இப்ப முதலீடு செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா, அகலகால் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல நம்ம முதலீடு செய்யாம அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கணும். நல்ல நேரம் வரும்போது பண்ணலாம். இப்ப சூப்பரான டைம் அப்படின்னா நம்ம ஒரு கடனை வாங்கி கூட நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு நம்ம தொழிலை தொடங்கணும் அப்படின்னு சொன்னா அதில் வருகின்ற லாபம் அந்த கடனை அடைச்சிடுவோம். அந்த பிசினஸ் நமக்கு பெரிய அளவுல பலன் தரும். அதனால அந்த நேரங்களை பார்த்து நம்ம செய்யறதுக்காகத்தான் இந்த ஜோதிடமே. அதனால கண்டிப்பா ஜோதிடம் என்பது எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. கண்டிப்பா இது ஒரு பேசிக் நாலேஜாவது எல்லாருக்குமே இருக்கணும். அப்பதான் எந்த விஷயங்களை எந்த நேரத்துல நம்ம செய்தா நமக்கு செட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்படி சப்போஸ் செட் ஆகல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனநிலையை மாற்றி அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு நற்சிந்தனைக்கு போகிறதுக்குத்தான் இந்த ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக இந்த கேபி உயர்கணித சார ஜோதிடம் என்பது மிக 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 துல்லியமாக பலனை எடுத்து வைக்கிறது. அதனால இந்த ஜோதிட முறையில பலன் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஜாதக அமைப்பு மிக கச்சிதமாக துல்லியமாக உங்களுக்கு பலனை சொல்லிடும். மேலோட்டமாக சொல்வது, பொதுவான பலனை சொல்லுவது மேஷராசி அப்படின்னு சொல்றது வேதிக் என்கின்ற பாரம்பரிய முறை. ஏன்னா 2 மணி நேரம் ஓடுகின்ற லக்னத்துக்கு கூட ஒரே ராசி அப்படின்னு ஒரே லக்னம் சொல்லக்கூடிய முறை வந்து பாரம்பரிய முறை. ஆனா 1 நிமிட இடைவெளியில பிறந்த குழந்தைக்கு கூட தனி ஜாதகம், தனி சாட்டு, தனி ஜாதக முறை இருக்கு, பலன் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த கேபி உயர்கணித சார ஜோதிட முறை. அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க, கண்டிப்பா தேவைப்படுறவங்க இந்த மாதிரி ஒரு ஆரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய வாழ்க்கை தரம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணி அதை எடுத்து அதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி பயன்பெற்றுக் கொள்ளுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.